தேவி, தேவி என்ன பண்ற நீ? ஏய், நான் உன்னதான் கேக்குறேன், என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ அக்கா, எனக்கு வேற என்ன பண்றதுனே தெரியலக்கா. விக்னேஷ் ஃபங்க்ஷன்ல சொன்ன வார்த்தையை காதுல கேட்டுட்டே இருக்கு. உனக்கு நான் வேணுமா உன் குடும்பம் வேணுமான்னு கேட்டா நான் என்னக்கா பதில் சொல்லுவேன்? என்னால அவரு வேணான்னு என்னால எங்கேயும் இருக்க முடியல. என் குடும்பம் வேணான்னு சொல்லிட்டு என்னால அங்க போயும் இருக்க முடியாது. இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில நான் என்னக்கா பண்ண முடியும்? அழாத. நீங்களும் அவரும் எனக்கு வேணும். இல்ல, எனக்கு யாருமே வேண்டாம். நான் எங்கேயாவது போறேன்க்கா. என்ன புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? விக்னேஷ் ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிட்டாரு, அதுக்காக நீ அவர் பொண்டாட்டி இல்லன்னு ஆயிடுமா? உன் வயித்துல வளர குழந்தை அவரோட குழந்தை இல்லன்னு ஆயிடுமா? அவரோட ஒட்டுமொத்த கோவமும் எங்க மேலதான், ஓ மேல எந்த கோவமும் இல்ல. நீ இங்க இருக்க மாட்ட, விக்னேஷ் தான் முக்கியம்னு நீ அவங்க வீட்டுக்கு போனாலும் பரவாயில்ல. நீ எங்கயோ போறேங்கிற. ஏய், எங்க போறனா எங்க போவ? நான் எங்கயோ போறேன். தேவி, இன்னொரு வார்த்தை அப்படி பேசினா 2 நாள்ல இன்னொரு உயிரை பெத்தெடுக்க போற. இந்த நேரத்துல இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்க. உனக்கு கையல் என்னாச்சு? பெரிய மனுஷி வீட்டை விட்டு எங்கயோ போறாங்களாம். தேவி, குழந்தைய பெத்து தனியா வளர்க்க போறாங்களாம். தேவி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பாரு, அவசரப்பட்டு யோசிக்காம எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காதுன்னு நான் உனக்கு பல தடவை சொல்லிருக்கேன். ஈஸியா சொல்லிட்டு தனியா போய் வாழறேன்னு. இந்த சமுதாயத்துல ஒரு பொண்ணா தனியா வாழறதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான காரியம் கிடையாது. கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இருந்தோம், அப்பா இல்லாத ஒரே ஒரு காரணத்துக்காக என்னையும் அம்மாவையும் எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தினாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். இத்தனை பேர் இருந்தோம் என்னையே பல பேர் காலி பண்ண நினைச்சாங்க. யாரும் வேண்டான்னு வாழ போனா உன்னை என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாரு. இத பாருமா தேவி, இதுக்கு முன்னால வேணா உங்களுக்கு யாரும் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப உங்க அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கேம்மா, உங்க எல்லாரையும் பாத்துக்கிறதுக்கு. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த அப்பா சும்மா விட்டுருவேனாமா? நீ தைரியமா இருமா. உன்னையும் மாப்பிளையும் அப்படியெல்லாம் நாங்க பிரிய விட மாட்டோமா. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உனக்காகவும் குழந்தைக்காகவும் மனசிறங்கி வளகாப்புக்கு மாப்பிள்ள வந்தாருல்லம்மா. அந்த மாதிரி உனக்கு குழந்தை பிறந்ததும் கண்டிப்பா அந்த குழந்தை மேல உள்ள பாசமே அவரை திரும்ப உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருமா. நீ கவலைப்படாதம்மா. அப்படியே வரலனாலும் நான் வர வைப்பேம்மா, உன் கூட சேர்த்து வைப்பேன். சரியாம்மா? இவர் வேற அப்பா ஸ்தானம் அண்ணாதானம் எதையாவது பேசி வெறுப்பேத்திட்டு இருக்காரு. பெரிய இந்தியா பாகிஸ்தான் போரு, ஆள் ஆளுக்கு சமாதானம் பண்ணி சேர்த்து வைக்க போறாங்க. தேவி, தேவி என்ன பாரு, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். உன் வயித்துல இருக்கிற குழந்தை இந்த மண்ணை தொடட்டும், அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். கையல், மாப்பிள்ள சொல்லிட்டு போனது எனக்கே ரொம்ப பயமா தான் இருக்கு. தேவி அங்க போகாம இங்கே இருந்துட்டா அவரை வேண்டான்னு நினைக்கிற மாதிரி ஆயிடாதா? மா, அதே தானேமா இவளும் யோசிக்கிறா. நம்ம எல்லாரையும் விட்டுட்டு அங்க போனா நாம யாரும் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போனதா இவ மனசு கஷ்டப்படுது இல்ல? அப்ப என்னதான் பண்றது கையன்? இந்த மாதிரி சூழ்நிலையில கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும். எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. ஆனா குழந்தைன்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும். உண்மையாவே சொல்றேன் தேவி, உன் குழந்தை பிறக்கும் போது ஒரு பெரிய போரையே நிறுத்திட்டு பிறக்க போற சாந்த சொரூபியா தான் இருக்கும். இந்த 2 நாள்ல எல்லாமே மாறும். அது வரைக்கும் இந்த பைய தூக்கிக்கிட்டு கிளம்புறேன், தனியா இருக்கன்னு எதுவுமே சொல்லாத. இங்க பாரு, இந்த மாதிரி நேரத்துல என்ன கஷ்டம் வந்தாலும் அழக்கூடாதுன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரெயின் ஆகிக்காத. அழற மாதிரி கஷ்டம் வந்தா எப்படி அழாம இருக்க முடியும்? பாவம் காவ மாமா வளகாப்புக்கு வந்ததும் எவ்வளவு சந்தோஷப்பட்டான்னு தெரியுமாக்கா?
அதுக்குள்ள இப்படி ஆனது அவளுக்கு கஷ்டமா தானக்கா இருக்கும். இப்பவும் எதுவும் ஆயிடல. குழந்தைய பெத்தெடுக்கிற கஷ்டத்தை விட வேற என்ன கஷ்டம் வாழ்க்கையில பெருசா இருந்துற போது? பிரச்சனை தான், சமாளிக்கலாம். இங்க பாரு தேவி, நான் கோவமா பேசிட்டேன்னு வருத்தப்படாத. நீ அவசரப்பட்டோ ஆதங்கப்பட்டோ எந்த முடிவும் எடுக்காத. அக்கா நான் இருக்கேன்ல. அம்மா அண்ணன் மாமான்னு எல்லாரும் உன் கூட தான் இருக்கும். நாங்கெல்லாம் இருக்கும் போது நீ எதுக்காக கஷ்டப்படணும்? அதே மாதிரி விக்னேஷும் உன்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டாரு. விக்னேஷ் வளகாப்புக்கு வருவாருன்னு சொன்னல, அதே மாதிரி வந்தார்ல. அதேதான் இப்பவும் சொல்றேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாகி நீயும் விக்னேஷும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்வீங்க. நான் வாழ வைப்பேன். சரியா?